ஆனால் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். நாடகத்தினுடைய பிரியத்தினால நாடகம் மேலே இருக்கிற ஆர்வத்தினால நாடகத்துறைக்கு வந்துட்டார். நாங்களாம் கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கி ஓட்ட பண்ணுறப்பாங்கன்னா கண்ணு மூச்சி எல்லாம் உத வாங்கி சாகிறதுக்குனே வந்துக்கிறேன். சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, மூர்த்தி எடுத்துட்டாங்களா? என்னடா கிட்னி கிட்னிடா, அது கட்டணின்ற ஈடடா ஈரல். அப்புறம் அதையும் எடுத்துட்டாங்களா? டேய், இருதயம் அது. பசங்களே இல்லையா? கொல்லி யார் போட்டதா? ஒல்லியா? கொல்லி மச்சான் நீயே போடுற? அட பாவியா, ஒரு வேளைக்கு 3 வேளை சாப்பிடுறாளே. டேய், கொல்லி போட்டா ஒரு பொழுது இருக்கணும், தீபார்த்தனை பண்ண தலை குளிக்கணும். நீ பசி தாங்க மாட்டிய, ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுவாடா. எல்லாம் மீட்டிங் போட்டு எங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஐயோ பாவம். மணி காலையில எழுப்புறாங்க, 7 மணிக்கெல்லாம் பச்சை தண்ணியில குளிப்பாட்டுறாங்க. சரியா? எனக்கு உளுந்து உளுர்தா குளிருது உளுந்து அப்படியே வெள்ள துணியை கட்டிக்கினேன் அடு விட்டாங்க. இது போறாங்க அடுப்ப கல்யாண்டியான ஆயிட்டு போறாங்கடா மூஜேவியா நடுவீடு. அங்க போனாக்கா வாயில போட்டு ரெட்டையால 18 இட்லி, ரெட்டையால 18 இட்லி, ரெட்டையால 18 வடை, ரெட்டையால 18 வடை, 1 லிட்டர் காப்பி. ஒரு கிளாஸ் எங்கடா வாங்கினீங்க அதுக்கு? சொம்புல வச்சுக்கிறாங்க. கருப்பு தேத்த சொன்னாங்க. சரி, பல்ல கச்சிக்கின்னு கருப்பு தேத்துறேன் எல்லாம் போயிட்டாங்க. சரி, அந்த ரெட்டையில 18 இட்லி ஈட்டு எங்கிட்ட விட்டாங்க. உங்கள்கிட்ட விட்டுட்டாங்க. ரெட்டே வாயா புட்டு போட்டுக்கினேன். ரெட்டில 18 இட்லி, ரெட்டில 18 வடை, 1 கிளாஸ் லிட்டர், 1 லிட்டர் பால், ஒரே கிளாஸ் பால். பசி தாங்க மாட்டியா பாவம் நீ? பசி தாங்கல. 12 மணி ஆச்சு. சரி, 2 மரக்க அரிசி போட்டு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொருள் வச்சு அந்த வாயில கொட்டிட்டு என்ன கருப்பூர் ஏத்த சொன்னாங்க. கருப்பூர் அமீரத்துக்குள்ள என்கிட்ட ஈத்து விட்டுட்டாங்க. அது ஏத்தி அமீரத்துக்குள்ள உங்கள்கிட்ட இஸ்து விட்டுறாங்க. எல்லாம் போயிட்டாங்க. 3 வாயை அள்ளி கொட்டிக்கினேன். 2 மரக்க அரிசியை 3 வாயை எடுத்து கொட்டிக்கினேன். பசி தாங்க மாட்டேடா பாவம் நீ? கூட கேட்கல, காதெல்லாம் அடிக்குது. இப்போ